மழை பெய்யும் அளவும் மக்கள் தொகையும் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆதலால் தான் நீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க நீர் சலுகை, நீர் சேமிப்பு மற்றும் நீர் மேலாண்மை முறைகளை கண்டிப்பாக இந்தியா முதலான பருவமழையை நம்பியுள்ள நாடுகள் அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. 125 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் உள்ள 4291 அணைகள் மூலம் சேமித்து வைக்கப்படும் நீரின் அளவு 54 மில்லியன் ஹெக்டேர் மீட்டர். இது மிகவும் குறைவு என கூறப்படுகிறது. உதாரணமாக, நைல் நதியின் மேல் கட்டப்பட்டிருக்கும் அஸ்வான் அணையின் கொள்ளளவு நைல் நதியில் 2 ஆண்டு ஓடும் மழை நீரின் அளவு என கூறப்படுகிறது. இப்போது தமிழ்நாட்டிற்கு வருவோம். தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு நீர் தட்டுப்பாடு மிகுந்த மாநிலம். ஆதலால் தமிழ்நாட்டின் தேவைக்கு நாட்டின் நதி நீர் இணைப்பு அவசியமாக இருப்பினும் அதை செயல்படுத்த தாமதம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்யும் மழையை சேகரித்து நல்ல முறையில் மேலாண்மை செய்து நமது தேவையை சரி கட்ட முயற்சிக்கலாம். இதற்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதாவது, செயற்கை முறையில் நிலத்தடி நீரை பெருக்குதல் இதன் முதற்படி. மழைநீரை சேமித்து வைக்க அதிக அளவில் சிறிய மற்றும் பெரிய நீர்த்தேக்கங்களை கட்டுவது. பருவகாலத்தில் ஏற்படும் வெள்ள நீரை பூமிக்கு மேலேயும் கீழேயும் சேகரித்து வைத்து பயன்படுத்துதல். கடல் நீரை குடிநீராக மாற்றுதல் உள்ளிட்ட நீர் மேலாண்மையை ஊக்குவித்தல். இது தவிர ஒட்டுமொத்த இந்தியாவின் நீர் தேவைக்கு நீண்டகால திட்டங்களை செயல்படுத்தி நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேற்கே வீணாக அரபிக்கடலில் சேரும் நீரை கிழக்கே திருப்பி விடலாம். அதாவது, கேரளாவிலிருந்து 500 டிஎம்சி நீரையும் கர்நாடகாவிலிருந்து 2000 டிஎம்சி நீரையும் சேமிக்கலாம். மேலும் மகாநதி, கோதாவரி உபரி மழை நீரான 1000 டிஎம்சியை கிருஷ்ணா, காவிரி மற்றும் வைகை ஆறுகளுடன் கலக்கச் செய்யலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய ஆறுகளை இணைக்கலாம். இவற்றை மேற்கொண்டால் தமிழகமும் நீர்மிகை மாநிலமாக மாறிவிடும்.